மீடியமான சொரக்காய் எடுத்து நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து, அது கூட ஒரு தக்காளி சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச சொரக்காயும் சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சொரக்காயிலேருந்து தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா வேக விடலாங்க. வெந்துட்டுருக்கிறப்ப இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதுக்குள்ளே சொரக்காய் வெந்திருக்கும். அதை அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதுங்க. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு கொதி வந்ததையும் மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சொரக்காய் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி